வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பின் அதிமுகவின் தலைமையில் பெரும் மாற்றம். மீண்டும் ஓபிஎஸ் சிபிஎஸ்ஆ என்ன நடக்கப் போகிறது, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் சிறப்பாக வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா, அதன் பிறகு கட்சி என்பது தலைமை என்பது மிகவும் மோதலாக மாறிவிட்டது. எனக்கா உனக்கா என்று கட்சி தலைமை மோதலில் முடிந்துவிட்டது என்றுதான் கூறப்படுகிறது. அடுத்ததாக சசிகலா அவர்கள் கையில் இருந்தது பொதுச் செயலாளர் முதல்வர் பதவி. அவரும் சொத்து வழக்கின் காரணமாக சிறைக்கு செல்ல இருப்பதால் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த பதவி வந்தது. ஓகேங்களா. அதன் பிறகு என்ன ஆகிற்று என்றால் தற்சமயம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து 4 வருடம் முதல்வர் பதவியில் அங்கம் வகித்தார். அதன் பிறகு கட்சியிலிருந்து சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாமே நீக்கப்பட்டார்கள். மேலும் இந்த ஒரு சமயத்தில் அடுத்து அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நியமிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுக்குழுவும் செல்லும் என்று ஒரு பக்கம் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியும் தலைமையை கொஞ்சமாக சரி செய்துவிட்டு அங்கு நகர்ந்து அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் எதிர்கொண்டு நின்றிருந்தார். அதே போல் ஈரோடு கிழக்கு அங்கேயும் கொஞ்சம் சிக்கலாகி தோல்வியில் முடிந்துவிட்டது. அடுத்தடுத்து நகர ஊராட்சி தேர்தல் அதிலும் கொஞ்சம் இடத்தில் வெற்றி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பின்னடைவுகளையும் சந்தித்து விட்டது என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் மீண்டும் ஓபிஎஸ் சிபிஎஸ் எப்படி இணைவார்கள் அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் அதற்கு ஒரு வழியாக சசிகலா அவர்கள் ஒரு தகவலை குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அனைத்தும் மாறிவிடும் என்பதனை சுட்டிக்காட்டும் வகையில் சொல்லியிருந்த நம்முடைய சசிகலா அவர்கள் வாக்குப்பதிவு அன்று என்னவாக இருக்கும் என்று அனைவரும் யோசித்து அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது தலைமையில் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவராகவும் அங்கம் வகித்திருக்கிறார். பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லியிருந்தாலும் அவர் கட்சியில் இல்லாவிட்டாலும் தற்பொழுது உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் அப்படின்று வைத்து தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். மேலும் தற்சமயத்தில் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஒரு தேர்தல் கொஞ்சம் பின்னணிவை சந்தித்தால் அவரே கண்டிப்பாக மீண்டும் அனைவரையும் அழைத்து பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா இணைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றுபட்டாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் சசிகலா அவர்கள் இந்த ஒரு தகவலை குறிப்பிட்டது பெரும் விதத்தை பார்க்கப்படுகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மதித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நிலைமை என்பது ரொம்ப மோசமாக போயிட்டுனா மீண்டும் அதை கொண்டு வர கடினமாக உழைக்க வேண்டும். அதுவும் வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருமாதிரியாக இருக்கணும். ஏன்னா இப்போ 2024 தேர்தலை விட்டுட்டாங்கன்னா சிக்கலாயிடும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தலைமையை பார்த்திங்கன்னா முடிவு செய்யலாம். ஓகேங்களா. அவர்கிட்டயும் முதல்வர் பதவி 4 வருஷம் இருந்திருக்காருன்னா அவருக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அனுபவம் என்பது இருக்கும். கண்டிப்பாக அவர் யோசிப்பார். ஸோ இந்த நிலைமை போகக்கூடாது, நம்மளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், அதை நமக்குள்ளே வைத்து விட்டு கட்சியின் நிலைமையை நம்ம பார்த்திங்கன்னா சிறப்பாக வழி நடத்தணும் அப்படின்றதும் எடப்பாடியும் யோசிப்பார். ஏன்னா அவர் ஒரு தலைவர் பதவியில் இருக்கார். ஓகேங்களா. தலைவர் பதவி என்றாலே அடுத்த வரக்கூடிய ஒரு அதாவது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா சக்தியாக நம்ம இப்போவே தயாராகணும் அப்படின்றத முடிவு பண்ணுறவங்க தான் தலைவர். அதனால் எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்திங்கன்னா உணர்ந்து தெரிந்து பார்த்திங்கன்னா மீண்டும் செய்வார் அப்படின்றது ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது தொண்டர்கள் மத்தியில். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.